வணக்கம். எல்லா கட்சிகளும் கூட்டணி தொடர்பாகவும், அடுத்து நாங்க என்ன பண்ண போறோம் 2026ல ஆட்சிய பிடிச்சோம்னா என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற அந்த தேர்தல் வாக்குறுதிகள்லாம் ஒவ்வொன்னா சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. குறிப்பா அதிமுக கிட்டத்தட்ட எம்ஜிஆருடைய பிறந்தநாள் விழால 5 முக்கிய அறிவிப்புகள அறிவிச்சிருக்காங்க. ரூ. 1000 கூடுதலா வேற குடுக்குறாங்க பெண்களுக்கு. ஆண்களுக்கு இலவச பேருந்து சேவை. இது குறித்து சீமான் அவர்கள் கூட கடுமையான விமர்சனத்த வச்சிருந்தாரு. அப்போ நாம் தமிழர் தேர்தல் வாக்குறுதியில என்ன மாரியான விஷயங்கள் வரப்போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இப்ப நீங்க அதிமுக சொன்ன அத விமர்சனம் பண்றீங்க. திமுக சொன்னாவும் நீங்க விமர்சனம் பண்ண போறீங்க. நாம் தமிழர் கட்சி என்ன தேர்தல் வாக்குறுதிய குடுக்க போகுது? நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரைக்கும் தேர்தலுக்கு வாக்குறுதிகள் குடுக்கிறதே இல்ல. ஒவ்வொரு முறையும் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். இதுவரை நடந்த தேர்தல்ல ஒரு முறை கூட தேர்தல்ல நாங்க வென்றால் என்ன பண்ணுவோம் அப்படிங்கிற மாரிலாம் நம்ம சொல்றதே இல்ல. மாற்றாக நம்ம என்ன சொல்றோம்னா, ஆட்சி வரைவு அப்படின்னு ஒண்ணு குடுக்குறோம். அந்த ஆட்சி வரைவுன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2016ல முதல்ல ஒரு புத்தகமாக அச்சிட்டு நம்ம வெளியிட்டோம். நாம் தமிழர் ஆட்சி அமையும் பொழுது, அந்த ஆட்சி எப்படியானதாக நடக்கும்? ஒவ்வொரு துறை சார்ந்தும். ஒரு மருத்துவத்துறையா அது எப்படி நடக்கும்? ஒரு கல்வித்துறையா அது எப்படி நடக்கும்? ஒரு காவல்துறையா அது எப்படி நடக்கும்? எப்படியான வெளிப்படையான நிர்வாகங்களை நம்ம முன்வைப்போம். இதை தான் நாங்க முன் வச்சு கொடுப்போமே தவிர, ஒருபொழுதும் நாங்க வந்தா இலவசமா இது தூக்கி குடுத்துருவோம், அது தூக்கி குடுத்துருவோங்கிற மாதிரி தேர்தலுக்கு தேர்தல் மாறக்கூடிய வாக்குறுதிகளை நாம் தமிழர் கட்சி குடுக்கிறதே இல்ல. இதுக்கு என்ன காரணம்னா, அண்ணன் சொல்ற மாரி தான். நீங்க அது ஒரு பைபிள் போல, ஒரு கீதை போல, இல்ல ஒரு குரானை போல, அது முழுவதுமாக ஒரு முறை எழுதிவிட்டால் அது மொத்தமாக மக்களுக்கு வழிகாட்டியாக அது எப்படி இருக்குமோ, அதுபோல நாம் தமிழர் கட்சியினுடைய ஆட்சி வரைவுங்கிறது, நாம் தமிழர் கட்சி எப்பொழுதெல்லாம் ஆட்சியை அமைக்கிறதோ, அப்போதெல்லாம் அதை எடுத்து நீங்க இது போல ஆட்சி நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி உண்டான ஒரு புத்தகமாக, ஒரு கையேடாக அது மாறிடும். அததான் தொடர்ந்து நாங்க செஞ்சுக்கிட்டே வர்றோம்.